ஹாய்! ஒரு வாட்டி இந்த ஸ்டைலில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பருப்பும், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணிய ஊற்றி ஒரு 4 விசில்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டால் கூட நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு, கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டு, ப்ரெஷர் விடாமல் நம்ம அதை வேக வச்சு எடுத்துடலாம். அது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா அது கூட நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது ரொம்ப குழஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த அவியல் ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கோகனட் ஆயிலும், சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் சாதாரணமாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு, கொஞ்சம் வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும், கொஞ்சம் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அது கூட நான் இந்த காஞ்ச மிளகா போட மறந்துட்டேன். இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போதே அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு, இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி பவுடரும் போட்டுட்டு, அந்த டால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காய பொடியும், கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி நல்லா இறக்குனீங்கன்னா, சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு பாய்.